ஹல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய், நல்ல கையை தட்டி உற்சாகமா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, போய் ஆசீர்வாதத்தை கூறு அப்படின்னாரு. ஹல்லேலூயா. என்னத்தை? ஆசீர்வாதத்தை போய் சொல்லு. என்ன சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தரால் பலன் அடைவீர்கள். விசுவாசிகள் மாத்த நல்ல கையை தட்டி. ஏன் பாஸ்டர் நீங்கள் கர்த்தரால் பலன் அடைகிற டாபிக் என்ன? நீங்க மனுஷனால பலன் அடைய முடியாது, உங்க நண்பனால பலன் அடைய முடியாது, உங்க முதலாளியால பலனடைய முடியாது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற இவர் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சிருவார் நினைக்கிறீங்களா, அவங்களால பலனடைய முடியாது. எல்லாமே பதில் எதிர்பார்த்து தான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் மாத்திரம் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுக்காக பலன் செய்கிறவர் அவர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க 26:12. ஈசாக்கு எந்த தேசத்துல? அந்த தேசத்துல. எந்த தேசத்துல? ஈசாக்கு அந்த. அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லிடுறான். ஏன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்க. யாரு? ஹல்லேலூயா. ஈசாக்கு பார்வைக்கு மாத்திரம் அழகல்ல, உலக பார்வையிலையும் அழகு. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் இருப்பாங்க சில பேர். ஆனால் அவங்க கணவரில் நீ அவ்வளோ அழகுமானவர். அது அவரோட உள்ளத்தில் அவங்க மனைவி அழகாக பார்ப்பது. அவங்க கணவன் ரொம்ப கரையால் இருப்பார். நீங்கள் ராஜராஜ சோழன் போல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் தான் அவங்களுக்கு ராஜராஜ சோழன், சேரன், பாண்டியன் எல்லா ராஜாவோட முகமும் அவங்க கணவன் தான் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் சோழனா, சேரனா, பாண்டியானா நீங்கள் யோசிக்கலாம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் தான் ஒரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பார்ப்பதற்கு இருதயத்தில் அவருக்கு மாத்திரம் அழகல்ல, உலக பார்வையிலும் ரெபெக்காள் அழகா இருந்தாள். அதனால என்னை கொன்றுவிட்டு ரெபெக்காளை யாராவது அபகரித்து கொள்ள போகிறார்கள் என்ற எண்ணத்தோடு ஈசாக்கு தன்னுடைய மனைவியை சகோதரி என்று அந்நிய தேசத்தில் சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் ஈசாக்குக்கு அழகான மனைவி, ஏன் ஈசாக்குக்கு பொறாமைக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது என்றால், ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான், காத்திருந்தான், தன் தகப்பனுடைய வார்த்தையை ஏற்றணைத்தான், ஊழியர் எலிசருக்காக காத்து கொண்டிருந்தான், தன்னுடைய மனைவியை மனைவியாக்கி கொண்டு காதலித்தான். Hallelujah. He got married. அவனுடைய அந்த பெண்ணை வைஃப் ஆக்கி கொண்டு காதலை செலுத்தினான். காதலை செலுத்திவிட்டு வைஃப் ஆக்கிக்க கொள்ளவில்லை. Hallelujah. ஸோ இது ரைட் ஆர் ராங்? என்ன பாஸ்டர், லவ் பண்ணலாமா வேணாமா? லவ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா, ஈசாக்கு, நான் பைபிள் தான் சொல்கிறேன், இது என்ன தான் பாஸ்டர் கூட்டினாருங்களா என்ன? ஹல்லேலூயா. ஈசாக்கு மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தபடினால் அழகான குடும்பமாக இருந்தது, கர்த்தர் பார்வையில் நேசிக்கிற குடும்பமாக இருந்தது. அப்படி இருந்த குடும்பத்தை, அந்த குடும்பம் அந்த மனைவியை பார்த்த உடனே யாராவது எங்கேயாவது பிடிக்க போகிறாங்க, என்னை சாவடிச்சிட போகிற பயத்தில் சகோதரி என்று சொல்லிவிட்டான். ஆனாலும் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தபடினால் அதே ராஜா சொல்கிறான், அதே இடத்துல என்ன சொல்கிறான்னா, நீ பரவாயில்ல, ஏன் எங்ககிட்ட போய் சொன்ன, அந்த பாவம் எங்களை சுமந்திருக்கும். ஜனங்களை பார்த்து சொல்றேன், இந்த பொண்ணு மேலேயோ இந்த பையன் மேலேயோ யாராவது கையை வச்சிங்கன்னா அவங்க தேசத்தில் இராதபடி அவர்களை கொலை செய்யப்படுவார்கள். அப்பொழுது ஈசாக்கு, ஹல்லேலூயா, அது வரைக்கும் தன்னுடைய மனைவி மேல கான்சன்ட்ரேஷன் வந்தது. ஈசாக்கு இப்போதான் தேவன் மேல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மனைவி மேல கான்சன்ட்ரேஷன் வைங்க. ஆனால் மனைவி மேலே எட்ட வரும், வேலை மேலே ஒரு வரும் இல்லை, வேலை மேலே ஒரு வரும் இல்லை, வேலை மேலே எட்ட வரும், மனைவி மேலே. ஹல்லேலூயா.
இருதயத்தில் ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க, பிரச்சனை கிடையாது. இல்லையா? எட்டி மனைவின்னு பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் மனைவியை குறித்து பயம், ஐயோ என்ன ஏது எப்படி இப்படின்னு பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனா திடீர்னு கர்த்தர் அவன் மேல கிருபையா இறங்கி அவங்க கிட்ட போய் பேசி, உன் மனைவியை தொட்டா செத்துருவாண்டா பயப்படாத உடனே அப்போ நிம்மதியா போயிட்டு விதைக்கிறான். மனைவியை நேசித்த ஈசாக்கு விதைக்க மறந்துட்டான், சரியான இடத்துல விதைக்க மறந்துட்டான். மனைவியை கர்த்தர் அவ்வளவுதான் பாதுகாத்துறார் நினைச்ச உடனே முழு கான்சென்ட்ரேஷனையும் அவனுடைய தொழில் மேல போட்டான். ஹல்லேலூயா. இந்த காலத்துல நம்ம என்னென்ன தொழிலா பண்றோம், அந்த காலத்துல என்ன தொழிலாம்? விதைக்கிறது தான் தொழில். ஹல்லேலூயா. இங்க ஈசாக்கு அந்த தேசத்திலே எங்க அவனை கொன்னுடுவாங்களோ இல்ல மனைவியை எடுத்துப்பாங்களோன்னு யோசித்து பயந்த அந்த தேசத்திலே விதைத்தான். ஹல்லேலூயா. நீ எங்க பயந்து கொண்டு இருக்கிறியோ, எங்க நடுங்கி கொண்டு இருக்கிறியோ, இது நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போயிருந்த என்ற பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறியோ, அங்கதான் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி பாஸ்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இது என்னன்னே தெரியல, எனக்கும் என் குடும்பத்துக்கு அச்சுறுத்தலா இருக்குதுன்னு நீங்க எந்த இடத்துல யோசிக்கிறீங்களோ அதே இடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒன்று கூட குறைவு கிடையாது, 101 கிடையாது, 99 கிடையாது, 100 மடங்கு. ஹல்லேலூயா. இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒரு மனிதனால் பெற மாட்டீங்க, ஒரு நண்பனால பெற மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வந்த உடனே பாரு அப்படின்னு கிடையாது. பக்கத்து வீட்டு அக்கா பாரு இப்போ பெரிய சீட்டு ஒன்று பிடிக்கிற, அதை பிடிச்சி 3வது சீட்டை எடுத்து என்ன பண்ணுறேன்னு 3வது சீட்டை எடுத்துட்டு மீதி 17 சீட்டு யார் கட்டுறது? ஹல்லேலூயா. 5 லட்ச ரூபா சீட்டு 2 லட்ச ரூபா தள்ளி எடுத்தா 3 லட்ச ரூபா கையில் வரும், மீதி 5 லட்ச ரூபாய்க்கு கடனாளியா மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் தெரிந்தே தான் நாம அப்புறம் எப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம் வரும்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கர்த்தர் ஈசாக்கை விதைக்கிறது முக்கியமல்ல, நம்ம எடுக்கிற வியாபாரம் முக்கியமல்ல, நம்ம செய்கிற காரியம் முக்கியமல்ல, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான வியாபாரமாய், கர்த்தருக்கு பிரயோஜனமான வியாபாரமாய் இருந்தால் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைஞ்சான். ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு பலனை அளிக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பலன் செய்வார். நீங்கள் கர்த்தரால் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. வாசிங்க எசேக்கியேல் 36:29. கர்த்தர், நீங்க கர்த்தரால பலன் அடைய வேணும்னா, நீங்க கர்த்தருடைய ரிவார்டை முழுமையா பெற்றுக்கொள்ளணும்னா, ஆசீர்வாதங்களை முழுமையாய் நீங்க கர்த்தருக்குள்ள பெற்றுக்கொள்ள விரும்பினால் என்ன பண்ணணும்னா, எசேக்கியேல் 36:29 வசனம் வாசிங்க. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல். ஹல்லேலூயா. இதுவரை பார்த்த பஞ்சத்தை கட்டளையிடாமல். ஈசாக்கு பஞ்சத்தை பார்த்தான், ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் தோண்டின இடம்லாம் தண்ணி, ஒன்றுக்கும் பேர் வச்சுட்டே வரான். அவன் பின்னாடி பெருமையா பார்க்குறாங்க, எரிச்சலாக பார்க்குறாங்க. நம்ம தோண்டினா தண்ணி வரல, அவன் தோண்டினா. ஹல்லேலூயா. ஏசேக்கு சித்னான அப்படியே பிரச்சனை ரெகபோத் அடுத்தடுத்து வருது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். தொட்ட இடமெல்லாம் பொழுங்குச்சு. அந்த பஞ்சத்திலேயே கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. ஏன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீங்கன்னா 100 மடங்கு. மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கேட்பான். உனக்கு 1000 ரூபாய் வந்துச்சுல, எனக்கு 200 ரூபாய் கொடுத்துரு. ஹல்லேலூயா. அந்த 800 ரூபாயும் கண்ணா பார்ப்பான். இவனுக்கு மட்டும் 800 ரூபாய், எனக்கு மாட்டோம். ஆனால் உழைப்பெல்லாம் நம்ம தான் போட்டிருப்போம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் மனுஷன் செய்வான். ஆனால் கர்த்தர் 100 மடங்கு, என் மகனுக்கு என் மகளுக்கு 100 மடங்கு அவன் என்ன எதிர்பார்க்கானோ எதிர்பார்க்கிற முடிவை அப்படியே தருவேன். ஹல்லேலூயா. அப்படி தர வேண்டும் என்றால், தேவனுடைய பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி
நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ள அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புரிஞ்சுதா இந்த வசனம்? பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை இனி நீங்க அடைவதில்லை. ஹல்லேலூயா. விருட்சத்தின் கனிகளையும் வயலில் பலன்களை. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்க பலன்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க விதைக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்க போது, நீங்க போகிற வேலை ஆசீர்வாதமா இருக்க போது, நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க செய்யற தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க சமையல் ஆசீர்வாதமா இருக்கும். எப்படி பண்ணாலும் உப்பாயிடுது பாஸ்டர், எப்படி பண்ணாலும் டேஸ்ட் வர மாட்டுது பாஸ்டர். இனி நீ செய்யற சமையல் ஆசீர்வாதமானதா இருக்கும். அவர் நல்ல கோதுமைகளை வரவழைத்து அதை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல மீன் குழம்பு நான் செஞ்சு தருவேன், நல்ல பீஃபை செய்து தருவேன், நல்ல சிக்கனை செய்து தருவேன் என்று நல்ல சுவையான சமையல் சாப்பிடுவதே ஒரு ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மனைவி சரியாக சமைக்கலை, எங்கள் அம்மா சரியாக சமைக்கலாம், ஜோம் பண்ணேன். கர்த்தர் இனி அந்த உப்பில்லாத பண்டத்தை குப்பையில் போட்டு உப்புள்ள நல்ல டேஸ்டான பண்டத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சமையல், நல்ல ஸ்டோர்ஸ், நல்ல காரியம், நல்ல ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க. இனி பஞ்சம் வாழ்க்கையில் வராதபடிக்கு, நிந்தையும் வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை உனக்கு தருவார். வாசிங்க 2 கொரிந்தியர் 9:10. ஹல்லேலூயா. வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல பலத்தையும், புசிக்கிறவர்களுக்கு நல்ல ஆகாரத்தையும், ஹல்லேலூயா. விதையை அழிக்கிறது மாத்திரம் அல்ல, அதை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பண்றாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லு, உங்க விதையை பெருக பண்ணுவார், உங்க வேலையை பெருக பண்ணுவார், உங்க சேலரியை பெருக பண்ணுவார். எதெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பெருகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுப்பா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சிஸ்டர், 2 பக்கமும் ஆட்டி சொல்லுங்க, ஏய் உங்களுடைய வேலை பெருகும் பிரதர், உங்களுடைய சம்பளம் பெருகும், நீங்க நினைக்காத காரியம் நடக்கும், பெருக்கத்தை கர்த்தர் தருவார், வராத பணம் வந்து சேரும், நீ நினைக்காத ஆசீர்வாதம் பெருகி வரும், கம்மியா வராது, பெருகி வரும். அவர் விதையை கொடுத்து அதை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்க வேலையை உங்களுக்கு கொடுத்து அதில் ஆசீர்வாதத்தை தர போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிறைய பண கஷ்டம் எங்க சபையில் இருக்குதுன்னு ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் ஆசீர்வாதத்தை இந்த வாரம். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுறவங்க பெற்றுக்கொண்டு போட்டோம், கை தட்டாதவங்க அதே சம்பளத்திலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கையை தட்டி சொல்லு, கர்த்தர் என் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு ஆசீர்வாதம். நான் சாப்பிட்டு மீதம் எடுக்கிற அளவுக்கு, சேற்று வைக்கிற அளவுக்கு நான் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. இதை நான் விதையா போடுறேன். ஹல்லேலூயா. அப்பா கை தட்டிட்டேன், உடனே வீட்டுக்கு போகும்பொழுதே டிங்குன்னு கிரெடிட்னு சம்பளம் வராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிரெடிட்டட் 20,000 30,000 அப்படிலாம் இப்போ நம்ம போடுறது விதை. ஹல்லேலூயா. இப்போ அறிக்கை செஞ்சிருக்கிறோம், போட்ட விதை உடனே முளைக்காது, 3 நாட்கள் ஆகும். அது செடியாய் ஆவியின் வரங்களால் கனிகளால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஊற்றி ஊற்றி நீ வளர்த்துப்பார். அது நாள் முடிவிலே விளங்கும். போய் தாமதித்தால் அதுக்காக காத்திரு. கர்த்தர் உன் இருதயத்தின் நினைவுகளை 100 மடங்கு ஆசீர்வாதமாய் தருவார். போதன்னு மாத்திரம் நினைச்சிடாத. இந்த மார்ச் மாதம் எனக்கு ஆல்ரெடி 2000-3000 போட்டாங்க, அப்போ எதுக்கு நமக்கு ஒரு ஆசை அப்படி யோசிச்சிடாத. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், இன்னமும் ஆசீர்வதிக்கணும், எதிர்பாராத விதத்தில் ஆசீர்வதிக்கணும். மனிதருடைய மதத்தையே மாற்றி அந்த அபிமெலேக்கு அவன் வந்து சொல்றான்,
ஐயோ நீ ஏன்டா போய் சொன்ன, பயப்படாத, உன்னால தான் எங்களுக்கு. அவன் பையனும் இதே தான் பிரச்சனை, யாக்கோபுக்கு, இவனுக்கும் இதே தான் பிரச்சனை. அல்லேலூயா. மனைவியால சச்சா இப்படில நம்ம ஓப்பனா எங்கேயுமே சொல்லக்கூடாது, தவறு அது. மனைவி குறித்தான யோசனையில் இருந்தான் ஈசாக்கு. அல்லேலூயா. ஆனால் ஏற்று அணைத்து மனைவியோடு சேர்ந்து ஒன்றாய் விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்தான். மனைவி எப்போதும் முக்கியம். அல்லேலூயா. கணவன் எப்போது பிசாசு சேர விட மாட்டான், சேர்ந்தே இருங்க, கையை கோத்தே, தவறே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பாரு அந்த பொண்ணு கூடயே இருக்கிறான். ஆமாம், கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கொடுத்தான். இல்லையா? கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கொடுத்தான், பக்கத்து வீட்டு பொண்ணு கூட அப்போ இருக்க முடியும். மனைவியை நேசிப்பது நல்லது, அதனால் மாமியார் காண்டாக. இல்லையா? இல்லையா? ஆனால் பிள்ளைகளும் தாயாரை மதிப்போடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க இருக்க வேண்டிய இடம் அவங்களோட மனைவியோடு தான். ஹல்லேலூயா. 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 நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது, நடுவில் போயிட்டு படுத்துக்க கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பது கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை தட்டி மாமியார்களும் மருமகளும் நல்ல ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமான ஒரு கைத்தட்டையை கர்த்தருக்கு கொடுப்போமா? என்னங்க, மாமியார மருமகளை சந்தோஷமா கொடுங்க கைத்தட்ட. கணவன்மார்களும் நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. ரெபேக்காலுக்கு ஈசாக்கு முக்கியம், ஈசாக்கு ரெபேக்காலு முக்கியம். ஈசாக்குக்கு வேற பொண்ணு முக்கியம் கிடையாது, ரெபேக்காலுக்கு வேற ஈசாக்கு இல்லை. அவர் பேரும் ஈசாக்கு தான், இவர் பேரும். சில பேர் ஜோக்கா போடுவாங்க, அந்த ஈசாக்கு ஈ அப்படின்னு பச்சை குத்தின்னு, இந்த ஈசாக்கும் அவர் தான், அந்த ஈசாக்கும். ஹல்லேலூயா. ஈசாக்குன்னு ஒன்று நம்ம ஐசாக்கை பார்க்க போறீங்க. நான் பைபிளில் இருக்கிற ஈசாக்கு. ஹல்லேலூயா. ஈசாக்கு எஸ்தர் 2 பேரும் ஒருத்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்கலாகாது. மாமியாரும். ஹல்லேலூயா. நான் உண்மையாகவே இதெல்லாம் பேசணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு வாட்னு வாயில கர்த்தர் ஏன் தான் இப்படி என்னை மாட்டி விட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ அங்கு விதைத்தவர்கள் 100 மடங்கு ஆசீர்வாதம், ஏன்னா ஒன்றா சேர்ந்து விதைச்சாங்க. ஸோ நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வாதம் பார்க்கணுன்னா ஒன்றா சேர்ந்து விதைக்கணும். எனக்கு என் வீட்டுக்கார் போனார், வீட்டில் இருந்து சோமண்ணு ஃபோன் பண்ணாத, சோமண்ணு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டுக்காருக்காக செபி, மதியானம் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்களா கேளு, பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்காருக்கு தான் கேட்கணும், அவர் பாவம் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏங்க இவ்வளோ சிரிப்பு? ஹல்லேலூயா. நாம வீட்டுக்கார் வேலைக்கு போனோடனே செபிக்கணும், மனைவி வேலைக்கு போனோடனே செபிக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல கல்யாணம் ஆச்சு, அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, பொறுமையோட அப்புறமா சரின்ட்டு கேட்டு பாருங்க, உண்மையா பொய்யான்னு கூட நீங்கள். எனக்கு நிறைய புதுசாக எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் கிடையாது, உண்மை புரியாத ஒரு காலகட்டம். அப்போது போயிட்டு எனக்கு எதுவுமே பாதுகாப்பாக தெரில. சங்கீதம் 1, சங்கீதம் 2 அப்படின்னு தினம் ஒரு சங்கீதத்தை எடுத்து கையை பிடிச்சி ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் வா. துன்மார்க்கிற வழி நடவாமலும் பாவில் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் எடுத்து கர்த்தரிடத்தில் பிரியமாக இருந்து அவர் வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டாலும் தன் காலத்தில் தன்னை தனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கையை பிடிச்சி அந்த வசனத்தை வாய் நிறைய சொல்ல வச்சு ஜோமணி அனுப்புற ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், எதாக இருந்தாலும் வசனம் பாதுகாக்கும். எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து 2 மணி நேரம் டிராவல், பரவாயில்ல, வசனம் உன்னோடு இருக்கும், ஜோமணிக்கிட்டே போ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் கர்த்தர் இப்போ ஊழியத்தின் பேக்ரவுண்டுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காரு. எங்கே இருந்த ரெபெக்காளை ஈசாக்கு கொண்டு வந்தார், குன்னூரில் இருக்கிற ஷெரினை எனக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்படுத்தினால் வசனத்தால் நீங்கள் கட்டணும். ரொம்ப என் மனைவி அடங்கவே மாட்டா, இன்னைக்காவது வசனம் பேசியிருக்கிய, கையை பிடிச்சி பேசியிருக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன்,
ஒரு வீட்டுக்கு போகிறேன். போன ரொம்ப சந்தோஷம். அந்த வீடு ஐசக் எஸ்தரோட வீடு. வீட்டுக்குள்ளே போன உடனே அப்போ தான் கொடுத்துருக்காங்க போல், புதுசாக வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு தனி அறை, ஒரே ஒரு வசனம், அவ்வளோ மகிமையான ஒரு வீடு. என்ன ஐசக் அப்படின்னு? இல்லை, இது நாங்கள் எங்களோட ஜெப அறை. அல்லேலூயா. கர்த்தர் உள்ளாவ நீங்கள் போய் உட்கார ஒரு ஜெப அறை அவசியங்க. பாஸ்டர் எனக்கே அறை இல்லை, பரவாயில்ல, நீ எங்கே பைபிளை வச்சு ஜெபிக்கிற அதான் உனக்கு ஜெப அறை. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அது பார்த்த உடனே அவ்வளோ அந்த இடமே ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. நீங்கள் ஜெபத்தை எங்கே ஏறெடுக்கிறீங்களோ அந்த இடம் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெட்ரூம் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிவிடுவோம், அதே அரேஞ்ச் பண்ணிவிடுவோம், இங்கே தொங்க விடுவோம், அங்கே கட்டி விடுவோம்னு பார்க்குறீங்களே. பைபிளை எங்கே வைக்கிறேன்னு, எங்கே நான் முட்டி போட போகிறேன், எந்த இடத்துல உட்கார போகிறேன். ஜோசப் வீட்டுக்கு ஒரு வாட்டி போகும்போது அவர் தனியாக ஒரு பெஞ்சு போட்டு செபிக்கிறதுக்கு ஒரு அறை. ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, பாஸ்டர் இந்த ரூபன் பையன் 2 மணி நேரம் உள்ளே போனால் சோமணினே இருக்கிறான். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம வீட்டில் வருமா? பாஸ்டர் 2 மாதம் ஆச்சு பைபிளை தொட்டுன்னு பார்த்துருக்குமே தவிர 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறான்னு. ஏன்னா ஜெபம் அறை அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெபித்து பார், 15,000 15 லட்சம் மாதிரி உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். செபிக்காம பார், 15 லட்சமாக உனக்கு 15 ரூபா மாதிரி ஆகிடும். ஹல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் தான் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா குடும்பமாய் முதலாவது உட்காரணும். ரெபேக்காலும் ஈசாக்கும் ஒன்று சேர்ந்து விதைச்சாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒன்று சேர்ந்து உட்காரணும். பிசாசு விடமாட்டான், நோய் கொடுப்பான், பிரச்சனை கொடுப்பான். அப்போத்தான் ஒரு யோசனை வர மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தில் போட்ட சண்டையை ஜெபம் பண்ணுற அன்னைக்கு கொண்டு வருவான். அன்னைக்கு நீ என்ன சொன்ன தெரியுமா, நீ இன்னைக்கு என்ன சொன்ன தெரியுமான்னு தேவையில்லாத சிந்தையை கொண்டு வருவான். நீ அப்போ என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில். நம்மளுக்கு முன்மாதிரி யாரு? ஏசப்பா. ஏசப்பா என்ன பண்ணாரு? பிசாசே போ, இந்த உலகத்தையே தரேன்னா. ஏன்னா அவர் ஒரு மனுஷனாக தான் இருக்காரு. அப்போ அவரை மயக்கலாம் சொல்லி இந்த உலகம் பார், அப்படியே பார், இது எல்லாமே உனக்கு அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருக்கே வார்த்தை தாங்க உயிரை கொடுத்ததுன்னா, அப்போ நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் 100 மடங்கு பலன் அளிப்பார். ஆனால் யாருக்கு அளிப்பார்? அங்கே தான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஹல்லேலூயா. கர்த்தர் அருளும் பலன் உங்கள் வாழ்வில் வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பலன் யாருக்கு அளிப்பார்? வாசிங்க, ரூத் 2:12. கர்த்தர் யாருக்கு பலன் அளிப்பார் என்றால் யாருக்கு அளிப்பார்? எல்லாரும் எடுக்கணும். ரூத் பழைய புதிய ஏற்பாட்டில் தேடுறவங்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் தேடுறவங்க சீக்கிரமாக தேடி எடுத்துருங்க. 2:12. ஹல்லேலூயா. எடுத்துங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்கள் செய்கைக்கு தக்கதாக பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் பலன் உண்டு. 100 மடங்கு பலன். தீமை விதைத்தால் தீமை, நன்மை விதைத்தால், இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஹல்லேலூயா. 100 மடங்கு உனக்கு எதில் வேணும்? மாங்காய் மரம் போட்டால் மாங்காய் வரும், தேங்காய் மரம் போட்டால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிலத்தில் எதை போடுகிறாயோ அதுதான் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கொஞ்சமாக போட்டால் கொஞ்சமாக தான் வரும், நிறையா போட்டால். ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்கதாய் பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். 100 மடங்கு பலனை நம்ம அறுக்கணும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும்னா நம்ம செய்கை சரியானதாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய செய்கை சரியானதாக இல்லை என்றால் நம்ம பலனடையவே
முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய செய்கை சரியாய் இருந்தபடியினால், ரூத்துடைய செய்கை சரியாய் இருந்தபடியினால், அவளுடைய நிலைமையிலும் அவளுடைய கஷ்டத்திலும் அவளுடைய கவலையிலும் அவளுடைய பிரச்சனையிலும் அவளுடைய செய்கை நலமாய் இருந்தபடியினால் கர்த்தர் நல்ல பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. அது மாத்திரம் அல்லாம இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ், ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம் இது. ஹல்லேலூயா. யெகோவா தேவனை தாபரமாக கொண்டு வந்த உனக்கு, அவரே நீ தாபரமாய், அவர்தான் எனக்கு, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே பாட்டு பாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தாபரமாய் வந்த உனக்கு, நாமோ அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அவள் பிரச்சனையை பார்க்குற நேரம் இது இல்லை, அது ஒரு தனி மெசேஜ். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட பிரச்சனை, புருஷனை இழந்து விட்டால், அப்போ எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் அப்படியே ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீ, யூதர்களை பற்றி தெரியாத ஒரு ஸ்திரீ, எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தும் தெரியாத ஒரு ஸ்திரீ, மோவாபிய ஸ்திரீயா அவ இருந்தாலும், ஹல்லேலூயா, நீ அந்நிய தெய்வத்தை வணங்கின ஒரு ஸ்திரீயா இருக்கிற, அந்நிய தெய்வத்தை பார்த்த ஒரு ஸ்திரீ, ஆலயத்தில் இல்லை, நீ வேற இடத்துலலாம் போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்திருக்கிற, ஆனாலும் ரூத்தே உன் செய்கை சரியா இருந்தபடினால், நீ ஏதோ ஒரு கடவுளை உன்னுடைய தெய்வமாக கொள்ளாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழ் வந்தபடியினால அவராலே உனக்கு நிறைவான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பாஸ்டர், நாங்கள் தான் பாஸ்டர் கிறிஸ்டியன், அவங்களாம் இங்கே ஒரு கும்பிடு அங்கே ஒரு கும்பிடு, என்றைக்கும் நமக்கு சாபம். ஹல்லேலூயா. நமக்கு மிகப்பெரிய சாபம், நம்முடைய வருமானத்தை தடை பண்ணும், நம்ம உள்ள போனால எரிச்சலை உண்டாக்கும், ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்கும். நாம அது கிட்ட போய் வணங்கவே, கராத்தா மாஸ்டர் மாதிரி இப்படி போய் வணங்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு முன்பா என்ன விதைக்கிறோமோ அதுதான் 100 மடங்கு வரும். நாம சபையில கேட்டுட்டு வேற இடத்துல போயிட்டு இல்லை இல்லை எங்கே ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுறேன், கல்யாணம் அவங்க ரிசப்ஷன்லாம் வைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கோயிலில் வச்சுட்டாங்க, போயிட்டு நீ உள்ளே போகும்போது ஆவியானவர் பின்னே போயிடுவார், நீ மாத்திரம்தான் உள்ளே போயிட்டு வருவ, அதோட பிசாசு மேலே ஏறிக்கின்னு திங்க் தாங்கன்னு டான்ஸ் ஆடார ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது முடியாது. அவரால் உள்ள வந்து எதுவுமே, ஆசீர்வாதத்தோட ப்ராசஸ்ல இருப்பீங்க, நிறைவான பலனை அடைகிற ப்ராசஸ்ல இருப்பீங்க. நாங்கள் போய் அங்கே கால் வைக்கலாமா பாஸ்டர்? யூ ஷுட் நாட். கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்க நீ விரும்பினால் அந்நிய நுகத்தோடு பிணைக்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க லவ் எல்லாம் வேற எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, இல்லை பாஸ்டர் அவங்க இந்து தான், பட் ஆனால் கிறிஸ்டியனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, நான் அவங்கள அந்நிய நுகம் வேண்டவே. யூ ஹேவ் அ ஆப்ஷன். எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா அது வேற யோசித்து போகலாம். ஆனால் ரொம்ப அழகான பொண்ணு பாஸ்டர், ரொம்ப பண்பான பொண்ணு பாஸ்டர், எப்படியும் சபைக்கு வந்துடும் பாஸ்டர்னு நீங்கள் எனக்கு மெசேஜ்லாம் கொடுக்க வேணாம். அந்நிய நகத்தோடு பிணையாது இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே சொல்லிட்டாரு, நீதிக்கும் அநீதிக்கும். ஏன்னா உன் வாழ்க்கை, செப வாழ்க்கை, கர்த்தரோடு இருக்கிற உறவு, இந்த 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 வேதம் கொடுக்கப்பட்டதே அவரோடு நம்ம உறவு கொள்வதற்காக. ஹல்லேலூயா. ஆதாமோடு கர்த்தர் இழந்து போன உறவை மீண்டும் சேர்ப்பதற்காக தான் இந்த பைபிளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உறவு இழக்கப்படாமல் இருக்கணும்னா அந்நிய நகத்தோடு பிணைக்கப்படாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கு ஸ்வீட் வாங்குவோம், தீபாவளிக்கு நாங்கள் சமத்துவ கிறிஸ்துவர்கள்லாம் ஜோக்கு காட்ட கூடாது. இப்போ நம்ம எபிரேய மொழியை படிக்க எபிரேயத்துக்குள்ள உண்மையான அந்த தாகத்தை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம ரசித்து படிக்க கர்த்தர் மேலுள்ள தாகம் அதிகமாயிட்டே இருக்குது, வைராக்கியம் அதிகமாயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ கவனமாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் ஈவினிங் என்ன பார்த்தோம்? மெஸ்ஸியா, நீரே அவர். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய குமாரன். ஹல்லேலூயா. பைபிள் எப்படி இருக்குன்னா நீரே அவர் இருக்காது, நீரே ஜீவனுள்ள தேவனாகிய. ஹல்லேலூயா.
புதிய ஏற்பாடு அப்போ கிடையாது, வெறும் பழைய ஏற்பாடு தான். அப்போ பேதுரு சொல்றான் இயேசுவை பார்த்து, நீரே புராணத்தில் அல்ல பிரமாணத்தில் படித்த அதே தேவனாகிய கர்த்தர், நீரே அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய குமாரன். அல்லேலூயா. அவ்வளோ ஆழமான ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையில கூட கர்த்தர் அவ்வளோ வெளிப்பாடுகளை ரகசியங்களை உள்ள வச்சிருக்கிறார் ஒவ்வொரு வார்த்தையிலையும். இது எப்படி கிடைக்குதுன்னா எபிரேயத்தை உள்ள போகும்போது தான். இங்க நீரே ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் தான் இருக்கும். ஆனா உண்மையான மூலமொழி தான் நீரே ஆபிரகாம் கண்ட நீரே, மோசே பார்த்த நீரே அவர், நீங்க தான் அந்த ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய. ஹல்லேலூயா. இந்த உண்மையான வெளிப்பாடை நம்ம இதை நான் ஆராய்ஞ்சதுனால தான் எனக்கே தெரிஞ்சது. ஆராயாம நான் பாட்டு தூங்கி எழுந்துச்சு ஏதோ ஒரு வசந்த பெருட்டு இப்படி பெருட்டினோடனே சங்கீதம் 111:1 இதுதான் நீங்கள் மெசேஜ் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து நாளெல்லாம் நேற்று ஃபுல்லாக வீட்லேயே தான் உட்காந்து வேதத்தோடு இருந்து காலைல எழுந்து வேதத்தோடு இருந்து வருவதுக்கான காரணம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் விதைக்கிற விதையும் நீங்கள் போகிற வேலையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரணும். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல நல்ல மார்க் எடுக்கணும். 100 மார்க்குக்கு தான் ஏம் பண்ணணும். 70 எடுத்தாலே போதும் பாஸ்டர், இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போகுதுன்னு அறிக்கை செய்யாதீங்க. பாஸ் ஆனாலே பெரிய விஷயம் பாஸ்டர், அறிக்கை செய்யாதீங்க. என் பிள்ளை 100 மார்க் எடுப்பான், எடுக்கிறானா இல்லையா அறிக்கை செய். 100 மார்க்கு அட்லீஸ்ட் பாஸ் ஆகிடுவாங்கல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் 40 மார்க்குக்கு பாஸ் பண்ணோன்னா எத்தனை மார்க் ஏம் பண்ணணும்? அட்லீஸ்ட் 70 80 எழுதுனாதான் 40 மார்க்கு. 40 மார்க் எடுப்பேன், 40க்கு மட்டும் நான் எழுதிட்டு வந்தால் 10 மார்க்கு கூட தாண்டாது. ஹல்லேலூயா. நல்லா படிக்கணும், நல்ல ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நல்லா இருக்கணும்னா கர்த்தருக்குள்ளே நம்ம நீடித்த நாட்களாய் பொறுமை. வாசிங்க புலம்பல் 3:64. கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார். ஹல்லேலூயா. 100 மடங்கு பலன் அளிக்கணும்னா நம்ம செய்கை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவங்கவுங்க செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் அளிப்பார். முதல் வசனம் என்ன சொன்ன? ரூத் 2:12, புலம்பல் 3:64, 2 நாளாகமோ 15:7-8. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன செய்கை, எப்படி எப்படி ஆசீர்வாதம், என்னென்ன நடக்கின்றதை வீட்டில் போய் வாசித்து முடிந்தால் ஈவினிங் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு முக்கியமானது நம்மளோட செய்கை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வாசிங்க எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறணும். நம்மளுடைய காரியம், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய கணவன் செய்கிற வேலைகள், வியாபாரம் எல்லாம் செழிக்கணும்னா விசுவாசம். ஹல்லேலூயா. முதலாவது 100 மடங்கு பலனடைய உங்கள் செய்கை முக்கியம். ரெண்டாவது விசுவாசம் இல்லை. வாசிங்க தொடர்ந்து. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? கர்த்தர் அவங்க 2 பேரையும் ஆசீர்வதிப்பாராங்க. நல்ல கையை தட்டி உற்சாகமாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனமும் திசையும் மாறாம நம்மளோட யோசனை தெளிவா இருக்கணும். விசுவாசம் இங்க கிடையாது. விசுவாசம் எங்க இருக்கணும்னா அவரை தேடுவதில் விசுவாசம். உங்க செய்கைக்கு தக்கதாய் அவர் பலனளிப்பார். இரண்டாவது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிப்பார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதிகாலையில் தேடுகிறவன், ஹல்லேலூயா, தேடாதவன் தூங்கி 8 மணிக்கு 9 மணிக்கு தேவையான நேரத்தில் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. ஊர்பட்ட கம்ப்ளைண்ட், எழுந்துக்கவே மாட்டான், தட்டி தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. சிறு வயதிலிருந்தே நாமளும் 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து பழகிருந்தோன்னா இன்றைக்கி அந்த பிள்ளையை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் வேணுமோ வேணாமோ. எங்கள் அப்பா என்னை சீக்கிரமாக எழுப்பினதுனால எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் 5:30 மணிக்கு ஒரு முழிப்பு. ஹல்லேலூயா. நாம் எழுந்து பழகினால் பிள்ளைகள் எழுந்து பழகி இருக்கோம். பின் நாட்கள் அது ஆசீர்வாதமாக. இன்றைக்கி அவங்க பலத்தோடு ஒரு வாலிபர்கள் ஆன உடனே ஆனால் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப பெரிய, அது வரைக்கும் உங்ககிட்ட காசு வாங்கி பெட்ரோல் போட்டிருப்பான்.
அப்போ தான் உனக்கு ஒரு 15,000 ரூபாய், ஒரு கம்மி சேலரி 10-15 தான் வந்திருக்கும். அவனோட பேச்சு எப்படி இருக்கான், நான் தான் 5,000 சம்பளம் வாங்கல, இன்னும் என்ன தூங்க விடு. ஒருவேளை 25,000-30,000 வந்துச்சுன்னா காலைல வருது போப்போ அப்படின்னு காலைல அதுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை 50,000 1,00,000 தாண்டிச்சுன்னா பேசவே மாட்டானுங்க. தண்ணி எடுத்து போ, நான் எழுந்துக்கும் போது தான் எழும்பு அப்படின்னு உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அவங்க வளரும்போதே அவங்கள ஜெபத்தில் அதிகாலையில் பாட்டு பாட வச்சு எழுத வச்சு பாருங்க. கர்த்தர் வளர்ந்த பிறகு உங்களை மதிக்கிற மாதிரி செய்வார். ஹல்லேலூயா. தேவ பயம் இருக்கிற இடத்துல பெற்றோர் பயமும் வரும். தேவ பயம் இல்லாத இடத்துல பெற்றோர் மேல பயமே. நீ யாருன்னு சொல்லிட்டா பாஸ்டர் கிட்ட மாட்டி விடுறியா, சொல்லிட்டா இப்போ அப்படின்னு பயம் பொத்தும். ஹல்லேலூயா. நம்ம யார் என்பதை நம் பிள்ளைகள் தெரிந்திருக்கணும். இன்னைக்கே அதை நம்ம மாத்துறோம், நாளை காலத்து ஜபத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம பிள்ளைகள் நம்மளுக்காக மாறணும். ஹல்லேலூயா. கையை தட்டி உற்சாகமா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு 100 மடங்கு பலன். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படி தேடணும்? விசுவாசத்தோட தேடணும். வாசிங்க 2 நாளாகமம் 15:12. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசத்தோடு தேடுகிறவர்கள் 100 மடங்கு பலன் அடைவார்கள். அப்புறமா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே சண்டே வர சந்தோஷமாயிடும். நான் ஒரு 2 வாரம் வெளிநாட்டுக்கு போயிட்டு போன வாரம் வந்த உடனே எனக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. நம்ம ஆலயத்தில் போய் நம்ம ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமாக வந்து ஆராதித்தேன். நிறைவான ஆசீர்வாதத்தோடு. நிறைவான ஆசீர்வாதம்னா அப்படி இல்லை, நிறைவான ஆசீர்வாதம்னா அபிஷேகம் இறங்குச்சு, ஆராதனையில் மகிமை விளங்குச்சு, ஏகப்பட்ட சந்தோஷம் இருதயத்தில் கர்த்தர் கொடுத்தாரு. அதுதான் நிறைவான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த வாரம் எப்போ சண்டே வந்தாலும் எப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் ஆசையாக ஓடியாரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சீக்கிரமாக இருந்தால் எனக்கு தெரியும் இன்னைக்கு. ஏன்னா நேற்று நைட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன் அந்த இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணுங்கன்னு. நிறைய பேர் காலைல 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் லைக் பண்ணாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் காலையிலேயே அவங்க எழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நோட்டிஃபிகேஷன் வருது, லைக்டு பை ஸோ அண்ட் ஸோ பர்சன் அப்படின்னு. அப்போ அவங்க எத்தனை மணிக்கு எழுந்துட்டாங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எழுந்து ஜோம் பண்ணிட்டு குளிச்சு கிளம்பி ஷார்ப்பாக 8 மணிக்கு வந்தவங்களை கர்த்தர் ஏகபோகமாக ஆசீர்வதிப்பாராங்க. 8:15 வந்தவங்கள ஏதோ 8:09 நீங்களே போட்டுங்க. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம், வர சண்டேலேருந்து ஷார்ப்பாக நாங்கள் வந்துடுவோம் பாஸ்டர். ஹல்லேலூயா. மலேசியாவில் ஒரு நல்ல பழக்கத்தை பார்த்தேன். என்ன தெரியுமா? 8 மணிக்கு ஆராதனைனா 7:45 7:50 எல்லாம் வந்துடணும். 7:45 7:50 8 மணிக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஆனால் 8 எல்லாரும் வந்து ஒன்று தான். ஒருவேளை அவங்க நடுவில் வந்தாங்களா அவங்க நாய் போல் பார்க்குறாங்க சரி அப்படின்னு. ஏன்னா கர்த்தர் மேலே இவ்வளோ கனவீனமான இருக்கிறேன்னு சொல்லி அவங்களே அந்த பார்வையிலே அடுத்த வாரம் அவங்க ஒன்று சீக்கிரம் வந்துடுவாங்க, இல்லை வரவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம சீக்கிரமாக எழுந்துக்க சீக்கிரமாக சர்ச்சுக்கு வர முற்படணும். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசத்தோடு தேட வேண்டும். 2வது முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும் போது தான் சீக்கிரமாக வர தோணும். முழு சிந்தையோடு தேடும் போது தான் நம்ம அப்பா ஆண்டவர்கிட்ட போயிடணும்னு தேட தோணும். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 17:3-5 குறிச்சு கொள்ளுங்க, வீட்டில் போய் வாசிங்க. அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டு கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. அப்போது நிறைவான பலன் 100% பலன் அடைய வேண்டும் என்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் பலன். கர்த்தரை எப்படி தேடணும்? விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு. முழு இருதயம் முழு ஆத்மான்ற ஒரு பாயிண்ட் தான். 3வது கற்பனைகளை கை கொண்டு. ஹல்லேலூயா. அவருடைய வேத வசனங்களை கை கொண்டு அவர் வேத வசனங்களில் நடந்து அதன்படி நடக்கிறவர்களாய். ஹல்லேலூயா. இப்போ யாராவது உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க தினகரன் பெரிய பெரிய மோகன் சிலாசஸ் வரணுமா, இல்ல சத்தியத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணுமா?
ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மனிதனை நம்புவதை பார்க்கிலும். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த பாஸ்டர் கை வச்ச ஆசீர்வாதம், இந்த பாஸ்டர் கை, கர்த்தர் இறங்கினாதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் அவரை கூட்டின்னு வரலாம், இவ்வளோ கூட்டின்னு வரலாம். அப்போ ஜோசப் பிரதர் சொன்னார், எப்பா அவரும் வேணாம் இவரும் வேணாப்பா, நீயே அருமையாக எடுக்கிறப்பா, உன் மெசேஜே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இன்னொருத்தர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தையும் வார்த்தையும் ரிசீவ் பண்ணுற காரியம். ஹல்லேலூயா. அவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் வந்தால் நல்லாயிருக்கும், இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அவர் இந்த கதையை. யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஆசீர்வாதத்தை அவர் தான் தரணும். அவர் எப்போ ஆசீர்வாதம் தருவார்னா, அவர் செய்கைக்கு, அவருடைய பார்வைக்கு உங்கள் செய்கை நலமாக இருந்தால் 100% பலன். அவரை நீங்கள் முழு மனதோடு விசுவாசத்தோடு கற்பனைகளை கை கொண்டு தேடுவீர்களானால் 100% பலன். இதை எந்த ஊழியக்கார் வந்தாலும் சரி, வரனாலும் சரி, இதுதான் பேட்டர்ன். ஹல்லேலூயா. பாஸ்டர் நான் ஆசீர்வதிக்கப்படணும் பாஸ்டர், பாஸ்டர் நான் எல்லா விதத்திலும் நிறைவாக இருக்கணும் பாஸ்டர். அப்போ நிறைவான பலன் உனக்கு வரணும்னா ரூத்து போல அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலாமா? ஹல்லேலூயா. உன் செய்கை ரூத்தை போல இருக்கணும், கர்த்தர் உன் ஆசீர்வாதம் தருவார். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் கிட்ட போய் நான் ஒரே ஒரு வாட்டி கையை மட்டும் தொட்டு ஜெபம் பண்ணிட்டாருன்னா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வந்துடும்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. யார் உனக்கு சொன்னாங்க? அந்த பாஸ்டர் கூட்டுட்டு. ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். நீ திரும்பியும் மறுபடியும் அதே செய்கைக்கு சரியாக இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லை என்றால் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை தேடி போனவர்கள் சீர்கெட்டு போய்விட்டார்கள். வார்த்தையில ஊற்றப்பட்டு வளர்ந்தவர்கள் நிலை நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இருக்குது, மேலே இருக்கிற காற்று ஸ்வயின் போகும், ஸ்வயின் வரும். ஆனால் வார்த்தை என்பது வேறு. உங்கள் வேரில் வார்த்தை போய் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சுன்னா எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் உங்கள் மரம் அசையவே அசையாது. நிலையான விசுவாசியா, கர்த்தருடைய பிள்ளையா, 100% பலனை அடைகிறவங்களா இருப்போம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன பெருமை, பொறாமை, ஐ நோ திஸ், எனக்கு தெரியாததா, உங்கள் அப்பா எடுக்காததா, எங்கள் அப்பா எடுக்காததா, நான் எடுக்கிறேன். அவரும் இதே பைபிள் தான் யூஸ் பண்ணார், நானும். ஹல்லேலூயா. என் தரித்திரம் மாற என்ன பண்ணணும்? மோகன் சிலாசஸ் மீட்டிங் போகணுமா? ஆசீர்வாதத்தை திருப்பணுமா? இல்லை சால்வேஷன் திருப்பணுமா? இல்லை 316 பார்க்கணுமா? நிறைவான பலனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? டிவியை திருப்பி சிலுவை சேனலை. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற சாபம் மறையணும், பிசாசு ஓடணும்னா என்ன பண்ணணும்? 1000 ஸ்தோத்திர பலிகளை ஓட விடணும். அப்படியா? கிடையாது. 1000 ஸ்தோத்திர பலி டிவி ஓனா டிவி ஆசீர்வதிக்கப்படும், உன் வாயில ஓனாதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அந்த விதையை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்போ நம்மளுடைய பலனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய செய்கை கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. இங்கே ஒயிட் போடுவோம், வெளியில கலர் போறது தப்பு கிடையாது, ஆனா மனசுல கலர் போறது தான். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி கலர் வச்சு விளையாடலாம், டெய்லியும் மனசுல போட்டு விளையாடக்கூடாது. ஹல்லேலூயா. செய்கை சரியானதாக இருக்க வேண்டும். 2வது தேவனை தேடுகிறவர்களாக. தேவனை எப்படி தேடணும்? விசுவாசத்தோடு, உண்மையோடு, முழு இருதயத்தோடு, அதுக்கப்புறம் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட் சேர்த்து முடிச்சிடுறேன், வாசிங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே எல்லாமே பலன் தான். எப்போனா விதை கரெக்டாக இருக்கணும், நிலம் கரெக்டாக இருக்கணும், செய்கை கரெக்டாக இருக்கணும், யாரை தேடுகிறோன்றதுல கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஸோ நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளாம் யாரு? நம்மளாம் நல்ல நிலம். ஹல்லேலூயா. களை பிடங்கப்பட்டு கிளையை நறுக்கப்பட்ட நல்ல நிலம். நல்ல நிலத்தில் இருக்கிறவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும்
பாருங்க, எதுகை மோனையோடு எழுதியிருக்காங்க பாருங்க. உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமை தாங்க பலன் அளிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் உடனேலாம் தாவீதுக்கு அபிஷேகத்தை ஊற்றின உடனே அவனை தூக்கி தலையில் உட்கார வச்சு ராஜா வாக்கல. எல்லா கஷ்டத்தையும் பட்டு ஒரு காலம் வந்தது. அப்போதான் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் ஃபார் த டைம். 2011 என் பைபிள் காலேஜை முடித்து பாஸ்டருக்கான தகுதியை பெற்றேன். ஆனால் 2024 தான் என் கையில். உடனே நான் 12-13 தகுதி, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு பைபிள் தெரியும், எங்கள் அப்பா கிட்ட அப்படியே வேணும் போயிட்டு அங்கங்கே நான் பரதநாட்டியம் ஆடல. ஹல்லேலூயா. எனக்கு முடிஞ்சதை செஞ்சேன், ஆராதிச்சேன், வெயிட் பண்ணேன். 24 கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் ஏற்படுத்தி கொண்டு எங்கேயாவது போயிருந்தேன் என்றால் இந்நேரத்துக்கு விழுந்து போயிருப்பேன். ஆனால் அவர் ஏற்படுத்தி வெயிட் பண்ணி 2023 மார்ச்சில் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ குறிக்கப்பட்ட காலம், தெரிந்து கொள்ளப்பட்ட காலம், தரிசனத்தின் காலம், முன்காலம், பின்காலம் எல்லாவற்றையும் அறிந்த என் தேவனாகிய கர்த்தர் அதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100% பலனை அடையணும் பாஸ்டர், ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னா முதல்ல என்ன பண்ணோம்? செய்கை. ஹல்லேலூயா. ரெண்டாவது விசுவாசம் கிடையாது, அவரை தேடணும். அவரை எப்படி தேடணும்னா விசுவாசத்தோடு, ஆவி, ஆத்துமா, உண்மை, முழு இருதயத்தோடு, பிரமாணங்களை கை கொண்டு. மூன்றாவது வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா. விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே. வசனத்தை காக்கிறவங்கள தான் 100% பலனை அளிக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 15:7-8 அப்புறமா வாசிக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடுகளை சகிப்பவர்களுக்கு கர்த்தர் பலனை. வாசிங்க மத்தேயு 5:11-12. என்னி நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளையும். ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன திட்டுறான் பாஸ்டர், என்னென்னலாம் பேசினா தெரியுமா? இந்த ஆண்டவர் கண்ணே. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, என்னி நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் தான். நீ கடன் வாங்கிட்டு அவங்க துப்புனாங்கன்னா அதுக்கெல்லாம் கர்த்தர், ஆமா டைமுக்கு தரலேன்னு உங்களை கண்ட வேலைக்கு பேசினா அதெல்லாம் கர்த்தர் பொறுப்பேற்க மாட்டார். என்னி நிமித்தம், என் சுவிசேஷ நிமித்தம், நீங்க அறிவிக்கிற இந்த சுவிசேஷ நிமித்தமாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற நிமித்தமாய் ஒருவேளை உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. ஸோ பாடுகளை சகித்து கொண்டோமானால் பரலோகத்தில் பலன் நமக்கு. ஹல்லேலூயா. இப்போ 100% பலனை இங்கே செய்கைக்கு கரெக்டாக இருக்கவங்களுக்கு 100%, அவரை தேடுகிறவர்களுக்கு 100%, வசனத்தை கை கொள்ளுறவர்களுக்கு 100%. இங்கே மாத்திரம் இல்லை, மேலேயும் சேர்த்து வைக்கிறோம். எப்போனா இங்கே இருக்கிற பாடுகளை சகித்தோம்னா பரலோகத்தில் நமக்காக பலன் சேர்த்து வைக்க புரியல. நமக்கு ஆசீர்வாதம் இங்கே மாத்திரம் இல்லை, அங்கேயும் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கிரீடம் முத்துக்களால் சொல்லிக்கணும்னா இங்கே படுகிற பாடுகளுக்கு தான் மேலே அங்கே பலன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ என்னென்ன பார்த்தோம்? அடுத்த வாசிங்க 1 பேதுரு 4:13-14. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12 கடைசியா 1 வாசிங்க, இதோட முடிச்சிடலாம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம்.
நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைய பேருக்கு பழைய ஏற்பாடு பிடிக்கும். எனக்கு பழைய ஏற்பாடும் பிடிக்கும், புதிய ஏற்பாடும் பிடிக்கும். ரெண்டுமே பைபிள் தான். பட் ஆனால் இங்கே தான் ஷார்ப்பாக இருக்கும். எப்படின்னா, அவரோடு கூட ஆளுகையும் செய்வீங்க. அவரை மறுதலிச்சிட்டுனா அவரும் உன்னை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்க? நல்லா கையை தட்டி உற்சாகமா. ஈசாக்கு விதை விதைத்த நல்ல நிலத்துல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்தான். நானும் 100 மடங்கு ஆசீர்வாதம். 1 2 99 வரைக்கும் கிடையாது, 100 கம்ப்ளீட்டா நிறைவான பலன். ரூத்து போல நிறைவான பலன் கர்த்தராலே வரும். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து எல்லாவற்றின் மேலையும் நிறைவான பலனை ஈசாக்கு ரெபேக்காலை போல 100 மடங்கு ஒன்று கூட சிதறாமல் நாங்கள் எடுக்கணும்ப்பா. எங்கள் விதையை பெருக பண்ணுங்க, எங்கள் விதைகளை ஆசீர்வதிங்க. எங்களுடைய கோதுமைகளும் விதைகளும் எங்களுடைய ஆசீர்வாதங்களும் வேலை ஸ்தலமும் எல்லா இடமும் நிறைவான பலனை தர ஆரம்பிக்கணும்ப்பா. வர்றது பத்த மாட்டுது, வர்றது எங்கள் குடும்பத்துக்கு ஏற்க முடியல, எங்களுக்கு வர்றது அப்படியே போயிடுது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறாரு. நீங்கள் மீதியாய் எடுக்கும்படியாய் ஒவ்வொரு மாதமும் சேவிங்கில் ஒரு அமௌண்ட்டை வைக்கும்படியாய் அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நீ கையிடுகிற தொடுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால், அப்பா நான் செய்கிற இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், நாங்கள் செய்கிற இந்த வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லைகள் விரிவாகட்டும். யாபேசின் எல்லைகளை விரிவாக்கினேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வியாபார எல்லைகளையும் விரிவாக்கும்படியாய் வசனத்தை கை கொள்ளுகிற, உம்மை தேடுகிற, செய்கையில் சரியா இருக்கிற, பாடுகளை சகிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எவ்வளவு வேலை, எவ்வளவு கடினமான உடலில் அவ்வளவு பிரச்சனைகள், நோயோடு அசதியோடு வேலைக்கு சென்று விட்டு வந்தாலும் சபையை கிளீன் பண்ணணும், சபையோடு இருக்கணும். நாளை காலையில் ஊழியம் அந்த ஆராதனை நன்றாக நடக்கும்படியாய் சபையோடைய காரியத்தில் கையை இட்டு எல்லா வேலையும் செய்கிற எங்க சகோதரர்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதம் சபைக்கு போடுகிற எல்லா பிரயாசத்துக்கு பதிலாய் அவங்க குடும்பங்களும் அவங்களோட சந்ததிகளும் எல்லா கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் எல்லா விதையும் என் தேவனாகிய கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அப்பா வந்து வாசிக்கிற ஜேம்ஸ்காகவும் அப்பா ஜேக்கபுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் தருவாராக. எங்க சபையார் ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் வருகிற மாலையும் காலையும் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாஞ்சையா வருகிறவர்கள் மேல, வார்த்தையை வசனத்தை கை கொள்ளுகிற மேல 100 மடங்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ரகா மௌத ரேகே ரிஷேகா மௌத ரியாச்சரபா ஒவ்வொரு மேலையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். இன்னைக்கு சபைக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நீதி, அது இதுன்னு என்ன காரணங்கள் இருந்தாலும் அதை மேற்கொண்டு சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிற சகோதரர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நல்ல கையை தட்டி உற்சாகமாய் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக தேநீரை சரி பண்ணுகிற, தேநீரை ரெடி பண்ற ராஜேந்திரனுக்காக ஜெபிக்கிறேன். சபையார் ஒவ்வொருவரையும் உணவளிக்கும்படியாய் நல்ல டீயை எங்களுக்கு தருகிற அந்த மகனுடைய கரங்களை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில். அப்பா நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே பெரிய ஆசீர்வாதம் பின் நாட்கள்ல என்னோட ராஜ்யத்தில் உண்டு என்று சொன்னீங்க. சபைக்காக விதைக்கிற, சபைக்காக செய்கிற, சபையோடு நிற்கிற வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரரையும் இயேசுவின் நாமத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். வாவுசி நகர் சபைக்கு சென்று ஒவ்வொரு நாளும் சபையில சபைக்காக, சபையாருக்காக, ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க ஜெபங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படட்டும். 21 நாட்கள் தானியேலோட ஜெபத்தை உம்முடைய சிங்காசனத்தில் வரவிடாமல் செய்த பிசாசை போல் அல்லாமல் எங்க ஜெபங்கள் எல்லாம் மேலே போகட்டும். மிகாவேலுக்கு கட்டளை இடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபங்கள் மேலே போகட்டும். எங்கள் ஜெபங்கள் அவர் சமூகத்துக்கு போகட்டும். எங்கள் ஜெபங்கள் உம்முடைய பாதத்தின் அருகே வருவதாக. கர்த்தர் ஜெபங்களை அங்கீகரிப்பீராக.
நாங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் 100 மடங்கு ஆசீர்வாதம். படிக்கிற பிள்ளைகளுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். சிறு பிள்ளைகளுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். நாங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களிலும் 100 மடங்கு. ஒரு நாள் நாங்க குறைவா இருக்க கூடாதுப்பா. நிறைவான பலன், நிறைவான ஆசீர்வாதம். ஒருவேளை எங்களுக்கு குறை அங்கங்கும் இங்குமா இருக்குமே, ஆனால் எங்களுக்கு குறையா இருக்கிற வீடை நீங்க மாத்துங்க, குறையா இருக்கிற வேலையை நீங்க மாத்துங்க, குறையா இருக்கிற படிப்பை நீங்க மாத்துங்க. உமக்கு பிரியமான ஸ்கூல்ல எங்க பிள்ளைகள் படிக்கட்டும், உமக்கு பிரியமான வேலையில எங்க பிள்ளைகள் வேலை செய்யட்டும், உமக்கு பிரியமான வீட்டில் நாங்கள் நிலை நிற்கிறோம். இனி எங்கள் சித்தம் அல்ல ராஜா, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் இதுவரைக்கும் செய்த செய்கை அல்லப்பா, இனிமேல் எங்கள் செய்கை பரிசுத்தமானதாய், தேவனுக்கு பிரியமானதாய், விதைகள் நல்ல விதைகளாய், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்பதாய், வசனங்களை கை கொள்ளுகிறதாய், எல்லாவற்றிலும் உம்மை தேடுகிறவர்களாய், உம்முடைய பாடுகளை சகிக்கிறவர்களாய் எங்க சபையாரோட இருதயத்தில் பேசுங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. அப்பா, வேதத்தின் அறிவு உள்ளே செல்லுவதாக. தடைகளை உண்டு பண்ணுகிற, திசைகளை திருப்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இப்போதே நிர்மூலமாக்குறேன். சபை முடிந்தவுடனே பல காரியங்களை கொடுத்து வசனத்தை உள்ளே செல்லாமல், உள்ளே எடுத்துக்கொள்ளாமல் தடை போட பண்ணுகிற எல்லா பிசாசின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குறேன். வேதத்தை ஆராய்கிற, அறிகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கும்படியாய், தியானமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் செய்வாராக. கர்த்தரின் கரம் எங்க விசுவாசிகள் ஒவ்வொரு மேலே இருக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இருக்கட்டும், வேலை செய்கிற இடங்கள் இருக்கட்டும், மருத்துவமனையில் இருக்கட்டும், அப்பா வேலைக்கு போகிற வியாபார ஸ்தலத்தில் இருக்கட்டும், கடைகளில் இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல எங்கள் விசுவாசிகள் வேலை செய்கிறாங்களோ, காலேஜில் இருக்கட்டும், ஐடி கம்பெனிகளில் இருக்கட்டும், பள்ளிகள் இருக்கட்டும், காலேஜுகளில் இருக்கட்டும், அப்பா எல்லா விதமான வியாபாரம் செய்கிற இடங்கள் இருக்கட்டும். எங்கள் விசுவாசிகள் நீதிமான்கள் எங்கெல்லாம் சொல்றாங்களோ, எந்த இடத்துல கால் வைக்கிறாங்களோ, அங்கெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் தருவார். வேணென்றவங்க மாத்த நல்லா கையை தட்டி உற்சாகமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஊழியக்காரனாகிய நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் ஆசீர்வாதத்தோடு இருப்பார்களாக. சாபக்கட்டுகளை உடைக்கிறேன், பிசாசின் கட்டுகளை உடைக்கிறேன், நோய் நொடிகளை திருப்புகிறேன். ஆரோக்கியம் வர பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே விழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியோடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. லேலுயா, லேலுயா. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.